இது மகிமை நேரம். மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். தொடர்ந்து எழும்பி பிரகாசி என்ற தலைப்பின் கீழே நாம் தியானித்து வருகிறோம். இல்லாதவர்களுக்கு இருப்பதை கொடுங்கள் என்று சொன்னவர்தான் அன்னை தெரசா. அன்னை தெரசாவுடைய வாழ்க்கையிலே அவர் சிறு வயதிலே, அவனுடைய 8வது வயதிலே தன்னுடைய தகப்பனாரை இழக்கிறார். தன்னுடைய தாயின் அரவணைப்பிலே அவர் வளர்கிறார். சில குணங்களை கற்றுக்கொள்கிறார். இன்றைய காலகட்டத்திலே நாம் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் பணமோ இராணுவ பலமோ தொழில்நுட்பமோ அல்ல. அன்பு, நேசம், பாசம், கருணை. இதற்கு முன் உதாரணம் அன்னை தெரசாவுடைய வாழ்க்கை தான். அவருடைய வாழ்க்கையிலே அவர் சிறு வயதிலே, அவருடைய ஒரு 12வது வயதிலே சமூக சேவை செய்ய வேண்டும்ங்கிற எண்ணம் அவருக்குள்ளே வருகிறது. அவர் பள்ளி படிப்பிலேயும் மிக சிறந்து விளங்கின்ற ஒரு மாணவியாக இருக்கிறார். இன்னும் அவருடைய ஆர்வத்தின் நிமித்தம் அவர் மற்றவர்களுக்கு, சமுதாயத்தில் இருக்கிற ஏழைகளுக்கு உதவ வேண்டும் என்று சொல்லி அவர் இந்தியாவிலே கல்கத்தாவிலே வந்து இறங்குகிறார். வந்து இறங்குகின்ற வேளையிலே அவர் கையிலே இருந்தது 5 ரூபாவும் 3 செட்டு சாரி, துணி மட்டும்தான். அதனோடு அவர்கிட்ட இருந்தது அன்பு. அவள் முதலாவது அவளுடைய வேலை காலை எழும்பி தன்னுடைய கடமையை முடித்துவிட்டு அவள் செல்கின்ற அவளுடைய முழு நோக்கமே தான் வளர்க்கிற மாணவர்கள், பிள்ளைகளுக்கு நிதி திரட்டுவது தான். அவளுடைய அன்பு எவ்வளவு பெரியது! அவர் இந்த உலகத்துக்கு பிரகாசிக்கிற ஒரு விளக்காக மாற காரணம் அவர்கிட்ட இருந்த ஒரு அன்பு தான். ஒரு சமயம் அவர் சென்று கொண்டிருக்கும் போது ஒரு கடை தெருவிலே போகிற ஒரு கடையிலே சென்று நிதி கேட்கிறார். அப்போது அங்கே கடைக்காரன் வெற்றிலை பாக்கு போட்டுக்கிட்டு அவர் வாய் முழுவதும் சவைத்து அவரை பார்த்து கொண்டு இருக்கிறார். இப்போ அன்னை தெரசாவுடைய கைகளை நீட்டி கேட்கிறார், எங்களை நிதி கொடு. அப்போ அவரை முறைத்து கொண்டு கைகளே துப்புகிறார். உடனடியாக அவர் சொல்கிறார், அவர் துப்பின அந்த கரத்தை கீழே வைத்துவிட்டு, இது எனக்கு, இன்னொரு கரத்தை நீட்டி இது என்னுடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது கொடுங்கள் என்று சொல்லி நிதி கேட்கும்போது அவர் கல்லாப்பட்டியில் இருந்த அத்தனை ரூபாவும் அன்னைக்கு கொடுக்கிறார். அவருடைய அன்பை அவ்வளவு வெளிப்படுத்துகிறார் அன்னை தெரசா. இன்னும் ஒரு கிரிக்கெட் வீரர், அவர் பிரபலமான வீரர் அன்னை தெரசாவை சந்திக்கணும், இந்த கிரிக்கெட்டு இந்த மேட்சில் நான் வின் பண்ணிட்டா அந்த தொகையை அப்படியே நான் அன்னை தெரசா இதை நடத்துகிற அவர்களுடைய இல்லத்துக்கு கொடுக்க வேண்டும் சொல்லி ஆர்வத்தோடு வந்து பார்க்க வருகிறார். இப்போது அவர் ரொம்ப காத்திருந்து பார்க்கிறார். அன்னை தெரசா வரவில்லை. அப்போது அங்கே இருக்கிற வேலை செய்கிறவர்கள்கிட்ட கேட்கிறார், நான் எப்போது சந்திக்க முடியும், அடுத்து நான் ஒரு முக்கியமான வேலைக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி இவ்வாறாக கேட்குறார். அப்போ அன்னை தெரசாவை பார்க்க வேண்டும் என்றால் நீங்கள் ஒன்று வெயிட் பண்ணுங்கள், இல்லைன்னா போய் அவர் இருக்கிற இடத்துல கொண்டு போய் பாருங்கள் என்று சொல்லி. அப்போது அவர் போய் பார்க்கிற வேளையிலே அங்கே அப்போது அவர் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற ஒரு மனிதனோடு அவருடைய உயிர் எப்போது பிரியும் என்று சொல்லி அவர் தோளிலே வைத்து அந்த ஆத்மாவை கர்த்தரிடம் அனுப்புகிற அந்த பணியிலே அவர் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். அவர் பார்க்கார், அந்த வீரர் போய் நிற்கிறார். அங்கே நிற்க முடியலை, ஒரே நாற்றம் அவருக்கு அங்கே இருக்க முடியல. அவர் சொல்ல, அன்னையை பார்த்து சொல்கிறார், நான் இவ்வளோ வெகுமதி ஒரு பணம் கொண்டு வந்திருக்கிறேன். அவர் சொல்கிறார், அந்த பணத்தை அந்த குப்பையிலே கொண்டு போடுங்கள், நீங்கள் அன்பு செலுத்த வேண்டும் என்றால் 2 நாட்கள் இங்கே இருந்து சேவை செய்யுங்கள் என்று சொன்னார். அந்த வீரர் அதிர்ந்து போகிறார். இந்த அன்னை தெரசாவுடைய அன்பு அவ்வளவு பெரிய அன்பு. மனிதர்களுக்கு அவர் காட்டின அன்பை இந்த உலகத்தில் யாரும் செலுத்த முடியாது. அப்படி ஒரு விதமான ஒரு அன்பு அவரிடம் இருந்தது.
இன்னும் அன்னையுடைய வாழ்க்கையிலே இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு சமயம் அவர் போப்பாண்டவர் வருகிறார். அவர் இந்தியாவுக்கு வந்து சுற்று பயணம் மேற்கொள்ளும்போது அவர் மேற்கொண்ட அவர் பயணம் செய்த விலை மதிப்புள்ள காரை அவரிடம் பரிசளிக்கிறார். அவர் வாங்க மனதில்லாமல் அன்னையிடம் அன்னை சொல்கிறார், அதை வாங்கின அடுத்த நிமிடமே அதை ஏலத்துக்கு கொடுக்கிறார். கொடுத்து அது விற்ற தொகையை அப்படியே தன்னுடைய அறக்கட்டளை நடத்துகிற அந்த நிதியிலே சேர்த்து விடுகிறார். அவர் செய்த இந்த காரியம் பலரையும் வியக்க அடைய செய்தது. இன்னும் பார்த்தீங்கன்னா அவருடைய சம்பவங்களை நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். ஒரு முறை நாங்கள் கூட அந்த கல்கத்தாவில் சென்று அவர் தங்கின அறையை, அவர் இருந்த அந்த இடத்திற்கு நாங்கள் சென்றபோது ஒரு சின்ன அறை தான். அங்கே அவர் குட்டி குட்டியாக ஒரு பாக்ஸ் இருக்குது, அதில் காணிக்கை ஆஃபரிங் போட்டிருக்காங்க. இந்தந்த இடத்துக்கு இவ்வளோ போகணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் போட்டு ஒரு சிம்பிளான ஒரு எளிய வாழ்க்கை வாழ்ந்த ஒரு அன்பான ஒரு பெண்மணி பாருங்க. அவளுக்கு உலகம் போற்றும் அளவுக்கு, வியக்கும் அளவுக்கு எழும்பி பிரகாசிக்க செய்த ஒரே ஒரு காரியம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுத்த அன்பு. அவர் அந்த அன்பை பிறருக்கு கொடுத்தது நிமித்தம் அவர் இவ்வாறாக எழும்பி பிரகாசிக்க முடிந்தது. இன்னும் அன்னை சொல்கிறார், குற்றம் காண தொடங்கிவிட்டால் அன்பு செய்ய நேரம் இருக்காது என்று சொல்கிறார். அன்னை தெரசாக்கு 1962 பத்மஸ்ரீ விருதை கொடுக்கிறார்கள். இன்னும் 1979 அமைதிக்கான நோபல் பரிசு கொடுக்கப்படுகிறது. 1680 இந்தியாவிலே உயரிய விருதான பாரத ரத்னா விருது அவருக்கு கொடுக்கப்படுகிறது. 1996 அமெரிக்காவின் கௌரவ பிரஜைங்கிற பட்டம் அவருக்கு கிடைக்கிறது. இன்னும் புனித பட்டம் கிடைக்கிறது. இன்னும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற நமக்குள்ளே நாம் எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? நமக்கு தேவன் அன்பாகவே இருக்கிறார். அந்த அன்பை நாம் பிறருக்கு கொடுக்கும்போது அவர் நம்மை எழும்பி பிரகாசிக்கிற ஒரு விளக்காக பயன்படுத்துவார். வேதம் சொல்கிறது 1 யோவான் 2:9-10 ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான், அவனிடத்தில் இடரல் ஒன்றுமில்லை என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஒருவேளை நான் ஒளியில் இருக்கிறேன், ஆண்டவருடைய அன்பு எனக்குள்ளே இருக்குது, நான் மற்றவரோட நான் அன்பாக இருக்கேன், சந்தோஷமாக இருக்கு, சமாதானமாக இருக்கிறேன்னு சொல்லியும் தன் சொந்த சகோதரனை பகைத்தால் அந்த ஒளி நமக்குள்ளே இல்லை. இன்னும் போனால் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத இறைவனிடத்தில் எவ்வாறு அன்பு கூற முடியும் என்று சொல்லி வேதம் சொல்கிறதே. அப்போது இன்றைக்கு எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். நாம் எழும்பி பிரகாசிக்க முடியாத காரணம் என்ன? அன்பு நமக்குள்ளே இல்லை. இந்த குறைகளை நாம் தீர்க்கும்போது கர்த்தர் நம்மில் வெளிப்படுவார். அந்த அன்பு நம்மை பிரகாசிக்க செய்யும். கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேலையிலையும் கூட கர்த்தாவே, ஒரு அன்னை தெரசாவுடைய வாழ்க்கையின் மூலமாக அநேக ஆயிரம் பேர், லட்சக்கணக்கான பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். அநேகர் மனம் திரும்பினார்கள். அநேகர் அந்த அன்பிலே ஆண்டவரை அறிந்து கொண்டார்கள். அதுபோல் நாங்களும் பிறருக்கு அன்பாக உம்முடைய அன்பை நாங்கள் வெளிப்படுத்தணும். ஒருவேளை எங்கள் சகோதரனை நாங்கள் பகைத்து கொண்டு இருக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரரோடு நாங்கள் சண்டை போட்டு கொண்டு இருக்கலாம்ப்பா. நாங்கள் பிரகாசிக்க வேண்டும், எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்று நினைக்க நீங்கள் விரும்பினாப்பா. எங்களுக்குள்ளே இந்த அன்பை எங்களுக்கு தாங்க, ஒரு ஐக்கியத்தை தாங்க, சந்தோஷத்தை தாங்க, சமாதானத்தை தாங்கப்பா. இந்த நாளிலும் கூட எங்களை அர்ப்பணித்து எங்களை தாழ்த்துக்கிறோம், விரும்பியாக்கிறோம். மீட்பர் மூலம் கேட்குற பிதாவே, ஆமேன்.